அதாவது நேற்றைய தினம் டெல்லியிலிருந்து ஒரு அ காணொலி வழியாக பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி மீட்டிங் நடைபெற்றது. அதனுடைய முடிவுகளாக உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டதற்கு பின்னால், பிஜேபி தமிழகத்திற்குள் நுழையக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தேர்தல் அ தேர்தலிலே நாம் முன்வைத்த ஒரு கருத்தாகும். காரணம் அவர்கள் ஒரு அமைதியான சூழலை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பிரச்சனைகளை உருவாக்கி விடுவார்கள். கலவரங்களை உருவாக்கி விடுவார்கள், வளர்ச்சி தடைப்பட்டுவிடும் என்ற காரணங்களுக்காக நாம் கூட்டணி அமைத்து அதிலே போட்டியிட்டோம். அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது, தமிழக மக்கள் 3 வெவ்வேறு வகையான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அதிகபட்சமான அளவிற்கு விஜயினுடைய கட்சிக்கு, விஜய் அவர்களுடைய கட்சிக்காக அதிகமான அளவிற்கு 108 என்பது 107 தொகுதி வரையிலே அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. 11 இடங்கள் தேவைப்படுகின்றன. இந்த காலகட்டத்திலே ஒன்று நாம் ஒரு இதற்காக யோசிப்போமேயானால், கொஞ்சம் நாட்கள் இழுத்து விடுவோமேயானால், பிஜேபி உள்ளே நுழைந்து விடுவார்கள். குறைந்தபட்சம் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நபர்களை அனுப்பி, இந்த கூட்டணியிலே அவர்கள் உள்ளே நுழைந்து, அவருடைய லட்சியத்தை அவர்கள் செயல்படுத்துவதற்காக பார்ப்பார்கள். அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே முதல் நோக்கமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சிகளோடு ஒன்றிணைந்ததற்கு காரணம், பிஜேபியினுடைய வளர்ச்சி தமிழகத்திற்குள்ளே வரக்கூடாது. அது கிட்டத்தட்ட நாம் விந்திய மலையை தாண்ட விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இதை பற்றி விவாதித்தோம். விவாதத்தின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்கள் விஜய் அவர்களை சந்திப்பார்கள். அதே போல தங்களுடைய ஒப்புதலையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதற்கான ஒப்புதலையும் தமிழகத்தினுடைய கமிட்டியினுடைய கருத்துக்களையும் ஒன்றிணைத்து அவர்கள் தன்னுடைய ஆதரவை கொடுப்பார்கள். ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷனோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், எக்காரணம் கொண்டும் இந்த மதவாத சக்திகளை வேறு வகையில் உள்ளே சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்ப்பீர்களேயானால் இந்த ஆதரவு என்பது அந்த அடிப்படையிலே மாற்றியமைக்கப்படும் என்ற ஒரு கண்டிஷனோடு தான் இதிலே நாம் முன்னிறுத்தியிருக்கிறோம். அதாவது இப்ப நமக்கு நேரடியா இருக்கக்கூடியது ஒரு உறுப்பினர் பிஜேபியில் இருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய சக்திகள் இப்ப அவங்களுக்குள்ள சில பிரிந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு வருது, எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அது விஜய் முடிவெடுக்கிறத பொறுத்து இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு செக்யூலர் போர்சஸ் மதசார்பின்மையான குழுக்களை இவர்களுக்கு போதுமான அளவிற்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது அடுத்த கட்ட பேச்சு தான். அது முதல்ல அவர்கள் பெரும்பான்மை பெற்றிருக்கிறார்கள். அதை பற்றி அதற்கு பின்னால் இப்ப நமக்கு முக்கியமானது என்னவென்று சொன்னால், ஆட்சி அமைக்கிற பொழுது எத்தனை பேர் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை கொடுக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். பொம்மை கேஸ்ல இருந்து அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அதனால சட்டமன்றம் ஒரு குறிப்பிட்ட நாளையில கூட்டப்படும். அன்றைய தேதியில யார் வாக்களிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் ஆளுநர் அவர்கள் முடிவெடுக்க முடியும். பிரிஞ்சு வரல. அதாவது ஒரு கருத்தை முன்னிறுத்தி வருகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. அவர்கள் அவ்வளவு எளிதாக உடனடியாக ஒரு மாற்றாக வந்திருக்கக்கூடிய அணியில வருவது என்பது மிக கடினமான ஒரு சூழல். அவர்களுக்கு பல துன்பங்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் அவர் சரி செய்து கொண்டு இன்றைக்கு இந்தியா கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியினுடைய அந்த தோல்வி கூட 100 இடங்கள் வேண்டுமென்றே இவர்கள் திருடிய இடங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜியும் இனிமேல் நான் இந்தியா கூட்டணியை வலிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியிலே மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு காலப்போக்கில் இன்றைக்கு காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் இதே விசிகேயும் நம்முடைய கட்சிக்கோடு சேர்ந்து வெற்றி கழகமும் சேர்ந்து இந்தியா கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்பையும் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டணி வருகிற பொழுது அவர்களுக்கு அந்த அந்த கொள்கைக்கு ஒத்து வர்றாங்கல்ல. அதாவது மதவாதம், மக்களுடைய வளர்ச்சியை தடை செய்தல்,
இதற்கு எதிர்ப்பான ஒரு இயக்கம் தானே இந்தியா கூட்டணிங்கிறது. 2வது முக்கியமானது மாநில உணர்வுகளை அறிந்த மாநில கட்சிகளோ, தேசிய கட்சியோ ஒன்றிணைந்திருப்பது தான் இந்தியா கூட்டணி என்பது. அவர்கள் மாநில உணர்வை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. அகில இந்திய அளவிலே தான் நாங்கள் சிந்திப்போம் என்பது அவருடைய கூட்டணி. என்டிஏனுடைய கூட்டணி அந்த கூட்டணி. நாம் சிந்திப்பது மாநில உணர்வுகளையும், மாநில கட்சிகளையும் ஜனநாயகத்திலே மிக முக்கியமான ஒரு அங்கங்கள் அவர்களை ஒன்றிணைத்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்தியா கூட்டணியுடைய கொள்கைப்பாடு. அது வந்து அன்றைக்கு காலகட்டத்தில நமக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில தொடர வேண்டும் என்று விரும்புகிறோம். காரணம் அவர்கள் பிஜேபியினுடைய அவ்வளவு எதிர்ப்புகளையும் தாங்கி நிற்கிற அளவிற்கும் பாராளுமன்றத்திலே ராகுல் காந்தி அவர்களுக்கு முழுமையான துணையாகவும் இருந்து அவர்கள் செயல்பட்டு காட்டினார்கள். அந்த உறவு இந்தியா கூட்டணியுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் அவர், துவக்கத்தில் இருந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், இவர்களை நாம் இழந்துவிட்டு திடீரென ஒரு மாற்று கருத்து வைப்பது சரியல்ல என்பதையும், இதே போல எல்லோரையும் கருத்துக்களை கேட்டுதான் அந்த முடிவுக்கு வந்தார்கள். அதாவது இது முறிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு காலகட்டம். இது எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கிறது. இந்த ஒரு 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 தேர்தலில் தோல்வி அடைந்து அந்த துன்பத்தை தாங்குகிற காலம், அந்த கட்சிக்காரர்கள், மக்கள், வாக்களித்தவர்கள் இவருடைய எண்ணங்கள் எல்லாம் ஓரளவிற்கு இதுதான் சரியான முடிவு என்று எடுக்கிற வரையிலே தோழமை கட்சிகள் சிறு சிறு அங்கங்களாக இருக்கக்கூடியவர்கள் எடுக்கிற முடிவை பெரும்பான்மை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்று நம்மாலே சொல்ல முடியாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை பொறுத்தமட்டில் இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் அவர் முதல்லேயே ஒரு பேட்டியில கூறியிருக்கிறார், நான் முதல்லேயே ராஜினாமா கொடுத்து விட்டேன். நான் தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே நான் இதில் தொடர்வதற்கு விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றிய முடிவு மிக விரைவிலேயே எடுப்பார்கள். இல்ல இப்ப கூட்டணின்னு நம்ம போறபோது அவங்களோட அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற பொழுது அதை 5 ஆண்டு காலம் கொண்டு செல்லத்தானே முடிவெடுத்து போகிறோம். அந்த கொண்டு செல்வதற்கு இடையில வந்து காலவாரி விடுறதுக்காக போறதில்ல. நம்ம போறது ஒரு கொள்கையின் அடிப்படையில. இப்ப பிஜேபி என்ற மதவாத சக்தி தமிழகத்திற்குள் நுழையக்கூடாது என்பதற்காக பார்க்கிறோம். அப்படி நுழையக்கூடாது என்பது 2029 பாராளுமன்ற தேர்தலையும் அது எதிரொலிக்கும். இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேச தேர்தல், குஜராத் தேர்தலுக்கு பின்னாலேயும் அது எதிரொலிக்கும். அப்படி என்றால் இதற்கு முழுமையாக இந்த 5 ஆண்டுகளும் அந்த நம்பிக்கையோடு தான் நாம் செயல்பட வேண்டும். எனக்கு கிடைத்த தகவல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவரிடம் சொல்லி அவர்களுடைய இந்த தேர்தல் முடிவுகள் பற்றிய தன்னுடைய கருத்துக்களையும் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றபடி எல்லாமும் அந்தந்த வகையிலே ஒரு அரசியல் கட்சி எந்தெந்த வகையிலே தன்னுடைய நண்பர்களிடம் பேச வேண்டுமோ அப்படி பேசி கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது ஒரு இயற்கை. அந்த இயற்கையான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன.